ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா ஒரு ஃபோல்டரை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து காப்பி பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுவோம். இன்னொரு இடத்துல ஹார்ட் டிஸ்கில் நம்ம சேவ் பண்ணோம்னா அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்னு கொடுத்தோம்னா அது வந்து ஆயிரும். அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியம் ஃபுல்லாக வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு சோர்ஸை காப்பி பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் இடத்துல போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுற மூலிமா அதோட வேகம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். அப்படின்னு என்னென்னா, காப்பி பண்ணுற ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த கமாண்டோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நாம் நார்மலாக போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இந்த ரோபோகாப்பி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு /sன்னு கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு /eன்னு கொடுத்துருங்க. மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த 3 கமாண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. மற்றபடி பெரிய கமாண்டில் எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டு நீங்கள் சோர்ஸ் கொடுக்க போகிறீங்க, இங்கே வந்து நீங்கள் டெஸ்டினேஷனோட லொக்கேஷன் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டாக்குமெண்ட் வந்து டி டிரைவில் இருக்குது. அதாவது இந்த டி டிரைவுக்குள்ளே இந்த ஃபோல்டர் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய லொக்கேஷனை இங்கே நீங்கள் கொடுத்துறீங்க. அவ்வளோதான். இது வந்து சோர்ஸு. இங்கே ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து எந்த கமாண்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுடைய சோர்ஸ் ஃபைலை எடுத்துக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணுறது, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து காப்பி பண்ணுறது, செகண்ட் கமாண்டை வந்து பேஸ்ட் கொடுக்குறது. அவ்வளோதான். அது வந்து ஈஸியான கமாண்ட் தான். இந்த இடத்துல நீங்கள் சோர்ஸோட லொக்கேஷன் கொடுக்க போகிறீங்க, இந்த இடத்துல டெஸ்டினேஷனோட லொக்கேஷன் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதை காப்பி பண்ணி எதில் போட போகிறீங்க, அதாவது எந்த ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிவிட்டு எந்த ட்ரைவுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிறது நீங்கள் பென்ட்ரைவ் காப்பி பண்ணலாம், இல்லாட்டி வந்து லேப்டாப்பில் இருக்கிறது நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி எதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து சோர்ஸாக எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து நீங்கள் டெஸ்டினேஷன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டி டிரைவில் வந்துட்டு எங்கிட்ட ஒரு ஃபோல்டர் வந்து இருக்குது. இது வந்து ஃபயர்வாலுங்கிற ஃபோல்டர் வந்து நான் வச்சுருக்கேன். இதனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 GB வந்து 12.7 GB வந்து இருக்குது. இதில் வந்து எனக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நான் காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்கு நான் வந்து பக்கத்தில் இருக்கிற இ டிரைவுக்கு வந்து நான் வந்து மாற்றணும். இப்போ இந்த இ டிரைவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு ஃபோல்டரில் போயிட்டு நான் வந்து பேக்கப் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துறேன். ஃபோல்டரை வந்து நான் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற இ டிரைவில் வந்துட்டு இந்த பேக்கப்புக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதனுடைய சோர்ஸ் லொக்கேஷனும் அதை டெஸ்டினேஷன் லொக்கேஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் வந்து ஓப்பன் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து தனித்தனியாகவே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். திஸ் கம்ப்யூட்டரில் போயிட்டு டி டிரைவை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த ஃபோல்டர் தான் நான் வந்து காப்பி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ டி டிரைவில் போயிட்டு நான் வந்துட்டு இந்த ஃபோல்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது இதுதான் வந்து என்னுடைய சோர்ஸ் ஃபோல்டர். அதுக்கு சர்ச்சில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வந்து அட்மின் ரைட்ஸோட ஓப்பன் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்லே இது வந்து காமன் ரோபோகப் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து காமன். இதில் வந்துட்டு இதை அப்படியே டைப் பண்ணிங்க. ரோபோகாப்பி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு எஸ். இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்லாஷு மறுபடியும் வந்துட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய லொக்கேஷன், அதாவது சோர்ஸை வந்து ஃபோல்டர் லொக்கேஷன் நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. அப்படின்னு என்னென்னா இதுதான். ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரைவில் இருக்கிற இந்த ஃபோல்டரை நான் வந்து காப்பி பண்ணுறேன்ல. இப்போ இந்த ட்ரைவ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கிறது நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபோல்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மேலோட்டமாக காப்பி பண்ண வேண்டாம், அந்த ஃபோல்டருவே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லொக்கேஷனை அப்படியே நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லாட்டி நான் வந்து டைப் பண்ணலாம் முடியாதுன்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல
ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல சோர்ஸு, இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஒரு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து சோர்ஸ் வந்து எனக்கு முடிஞ்சுது. ஓகே, இப்போ என்னுடைய டெஸ்டினேஷன் ஃபோல்டருக்கு நான் வரேன். அதாவது டி டிரைவில் இருக்கிற டேட்டா வந்து நான் வந்து இ டிரைவுக்கு வந்து நான் மாற்றுறல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கப் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபயர்வால் ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே மேலே வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செலக்ட் ஆகிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே டெஸ்டினேஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல எனக்கு வந்து இங்கே இருக்கிறது அப்படியே எனக்கு வந்து இங்கே காப்பி ஆகி இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். ஓகே, இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். அவ்வளோதான். பாருங்க, கொடுத்த செகண்டில் வந்துட்டு எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து இங்கே பேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. எந்தெந்த ஃபோல்டர் வந்து என்ன டைமில் வந்து காப்பியாகி பேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் இப்போ ஒவ்வொரு ஃபைலும் எனக்கு வந்து இங்கே காப்பி ஆகிட்டுருக்கு. எல்லாமே வந்து வீடியோ ஃபைல் தான் இருக்க மாட்டிருக்கு. ஓகே, காப்பி ஆகட்டும், பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எனக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத அப்படியே இங்கே வந்து காப்பி ஆயிரும். அதாவது ஒரு ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். அதனுடைய என்ன நாள், அது என்ன டேட்டு, என்ன டைமில் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க, அதனுடைய சோர்ஸ் என்ன, அதனுடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு வந்து காட்டிடும். இதில் வந்து ஃபைல்ஸுங்கிறது நீங்கள் வந்து அந்த சப் ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாமே இருக்குல்ல, நீங்கள் காப்பி பண்ணுறது எல்லாமே காப்பி பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது ஸ்டாரு டாட்டு ஸ்டாருங்கிறது அதுதான் இதனுடைய மீனிங். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நிறைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நேம்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி அதோடைய ஃபோல்டர் நேம் என்ன, அதோடைய சைஸ் என்ன, அதோடைய ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீல்ஸ் வந்து நீங்கள் அந்த சோர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாதையே இந்த கமாண்ட் மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய சப் ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாமே இதில் இருக்குது. 100% வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு காப்பி ஆயிடுச்சு. சப்போஸ் ஏதாவது வந்து எனக்கு காப்பி ஆகலை அப்படின்னா இந்த கீழே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து எத்தனை ஃபைல்ஸ் வந்து இருக்குது, எத்தனை காப்பி ஆகிருக்கு, எத்தனை வந்து ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது, என்ன டைமில் காப்பி ஆயிடுச்சு, என்ன பிட்ஸில் வந்து உங்களுக்கு காப்பி சென்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து இதிலே பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு, ஏதாவது வந்து ரைட் ப்ரொடக்ஷன் எரர் வந்துருச்சு, ஏதாவது காப்பி ஆகலை அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பீடு கடைசியாக பார்த்திங்கன்னா என்ன டைம்லேருந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சுது, அதாவது எண்டிங். மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண டைம் வந்து இங்கே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பேஸ்ட் பண்ண டைம். இந்த ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆச்சு அப்படிங்கிறது இதுலேயே நீங்கள் ஸ்டார்டிங் டைமு எண்டிங் டைமு நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தவித தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத உங்கள் விண்டோஸ் சிஸ்டத்தில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். இதில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்லவே இல்லை. சோர்ஸோட ஃபைலோட சைஸும் டெஸ்டினேஷனோட ஃபைல் சைஸும் நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து என்னுடைய சோர்ஸ் ஃபைல், இது வந்து என்னுடைய டெஸ்டினேஷன் ஃபைல், இது வந்து என்னுடைய டி டிரைவ், இது வந்து என்னுடைய இ டிரைவ். அதாவது இது வந்து சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரேன். 12.7 GB இருக்குது. அதேமாதிரி என்னுடைய டெஸ்டினேஷன் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணல. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரேன். அதேமாதிரியே 12.7 GB வந்து எனக்கு அப்படியே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடுச்சு. இது எந்த வித ஃபைல் டேமேஜ் வந்து எதுவுமே எனக்கு வந்து ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.